சைடு வைஸ் பார்க்கும்போது நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் நல்லாவே ஒரு ஷார்ப் எஜ்ஜா வர மாதிரி போயிருக்குங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஓஆர்எம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா பேஸ் வேரியன்ட்ல இருந்து நம்ம கொடுக்குறாங்க. ஃபோல்டபிள் கிடையாது, பட் அட்ஜஸ்டபிள் வந்து எலக்ட்ரிக்கலா நம்மளால பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம டைமென்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா i20 பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு லாங்கர் வீல் பேக்ஸ் கொண்ட கார்னா அது இந்த கார் தாங்க. 2580 mm வீல் பேஸோட 3995 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு உருவாக்கி இருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 170 mm வருது. அண்ட் வீல்ஸ் எல்லாமே நமக்கு 15 inch வீல்ஸுங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்ல இருந்து 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 185/65 ப்ரொஃபைல்ல இருக்கு. ஸ்டீல் வீல் வித் ஃபுல் வீல் கவரோட வருது. வீல் செட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பிளாக்ல இருக்க மாதிரி கொண்டு போயிருக்குது. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. மற்றபடி சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பி பில்லர் வந்து பிளாக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் ஓப்பனர் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் வருது. 37 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ரூஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளேனான ரூஃபா தாங்க போயிருக்கு. ஷார்பின் ஆண்டனா வந்துருது. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கிடையாது, பட் ஷார்பின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிளக் அண்ட் ப்ளே டைப்ல போட்டுக்கலாம். அண்ட் சன் ரூஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் அவுட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் மேக்னா வேரியன்ட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்ல சன் ரூஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால நமக்கு பிளேனான ஒரு ரூஃபா போயிருக்கு.